இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னையா சொல்கிறேன், கேட்டுக்கணும். ஓகே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா, ஒருவேளை நீ வானவில் இருப்பியோ? எனக்கு ஒரு மாதிரி சினுங்கிறிய பேசும்போது. என்ன பெரிய விட்டு போட ஹீரோயின் ஒரு கழுத்தை காமிச்ச மூட் ஆகிடுவாரு. அவதான் வா 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 வா, இனிமேல் இவன் ஆளு எவனா பாத்தீங்கன்னா கொட்டையை வெட்டிடுவேன். நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்றீங்க. அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நீயா நானா இஸ் a show was recorded for 8 hours. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஒருக்கா சொல்லு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு மர்க்கா சொல்லு. இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு மர்க்கா சொல்லு. இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ ன்றதுனால மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சிஎம் மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. ஆட்சியும் சுத்தமாக சரியில்லை. இந்த 4.5 வருஷத்தில் எதுவுமே பெருசாக நடக்கல, எதுவுமே நடக்கல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சரி, ஓவராலா வந்து டிவிக்கே அப்படின்னா என்ன சொல்றீங்க? டிவிக்கே அப்படின்னா வந்து மக்களையும் நம்பி வரணும். அதுவும் இல்லாமல் வந்து நல்ல பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் யாராக இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தால் கொள்ளை அடிக்க தான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பார், அடிக்கட்டுமே. ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை நாள் அடிச்சது, யாரோ புது ஆளுங்க வந்து அடித்தா பரவாயில்ல, அதாவது நல்லது செய்வாங்க. அதுக்குன்ட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஒன்னும் தெரியாது மண்ணு கூறிய மஞ்சரதமே மெல்ல மெல்லவா மஞ்சி எடுத்த கிள்ள கிள்ளவா. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி சென்டரில் போடுங்க அப்படின்னு இப்போ கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க டெல்லியில். ஸோ நாய் கடியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யணும், அதை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அதில் வந்து நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது. ஆனால் அந்த அக்ரெசிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 to 12% தான். அதை ஐடென்டிஃபை பண்ணி, அதை வேக்சினேட் பண்ணி, அதை ரீஹாபிலிட்டேட் பண்ணி, அதை கொண்டு வந்து நம்ம திருப்பியும் அந்த ஏரியாலேயே விடணும். நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன், சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனா சிரிச்ச மாதிரியே டே லூசு புள்ள அப்படின்னு திட்டிடுவேன். விஜய் சார் அறிமுகப்படுத்தினது விஜயகாந்த் சார். ஸோ அவரால் தான் சினிஃபீல்டு உள்ள வந்ததாவே சொல்றாங்க. ஆனா இப்போ அரசியல போக மாட்டேன்னு சொல்லி போனவர் விஜய் சார். ஸோ அதுக்கு முன்னணியா இருந்தவர் நம்ம சார் விஜயகாந்த் சார். ஸோ இப்போ நான்
என்ன சொல்றேன்னா என் லைஃப்ல எனக்கு எல்லாமே இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த இடத்த அப்பான்ற ஒரு விஷயத்துல அவங்க என்ன நிறைவேற்றிட்டாங்க. லைஃப்ல நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடைச்சது கிடையாது, எப்பவுமே கிடைச்சது கிடையாது. இப்போ எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் என்னோட பையன் மட்டும்தான். எனக்கு எங்க பெரியம்மா இருக்காங்க. மற்றபடி நான் படிக்கணும், IPS ஆகணும்லாம் ரொம்ப ஆசை. ஆனா யாரும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. எல்லாமே இப்படிதான் கேக்குறோம். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடின்ஸ்ல. ஹலோ, என்ன சோறு கறியா உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடிதான் மேம். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். கொட்டை எடுத்து உன் வாயிலேயே சொறி விடுவேன். பூராம் சரணி, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு அப்படி இல்லையா? இருக்குறாம். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன கட்டணும்ல. அப்படி பாக்குறது என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் கதை கேட்டிருக்கேன், காத்துல ஓலா ஓட்டிருக்கேன், வெக்கான அலைஞ்சிருக்கேன், அரை வெக்காடா தான் இருந்திருக்கேன். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. क्यों खुदा तूने मुझे ऐसा ख्वाब दिखाया जब हकीकत में उसे तोड़ना था. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? புண்டை புண்டை. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு நாளைக்கு ஈவினிங்கா சார்? ஓகே சார். தலைவா டிஜி லாஸோ ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு 500 ரூபா. இல்ல ப்ரோ, ஃபாலோ பண்ணல. சார் சொல்லுங்க சார். சரி ஓகே சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே. டிஜி லாஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. இல்ல சார், நாளைக்கு நான் கம்பெனி வந்துட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் தான் தலைவா அந்த டிஜி லாஸோ. நீங்க இப்ப என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் 500 ரூபா தரேன். டேய் போட. நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். நம்ம ஆப்பிள் போன் கிவ்அவே கொடுத்துருக்கோம். ஆல்டர் 7 பேஜை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபோன். என்னடா கிளம்பித்துறோடா? ஐயோ சார் அங்க இல்ல சார், இந்த இங்கே சார். இங்கே பண்ணலன்னு சொன்னேன் சார். இங்க ஒருத்தன் வந்து மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான் சார். இல்ல நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் சார். தலைவா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா 100 ரூபா. அதே மாதிரி நீங்க எத்தனை பிஸ்கட் சாப்பிடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் நான் தரேன் சார். ஒன்ஸ் லைன்ல இருங்க சார். நில்றா பல்லு தாலி மானே, நில்றா டேய். நீங்க இப்ப என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் 500 ரூபா தரேன். வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.